தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஜாபர் சாதிக் அவர்கள் இன்று வரை பிடிபடாமல் இருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இவரது கைது நடவடிக்கை மேற்கொண்டால் கூண்டோடு சிறைக்கு சென்று விடுவார்கள் என்று கூறி இரவோடு இரவாக ஜாபர் சாதிக் அவர்களை கொலை செய்திருக்கக்கூடும் என்ற ஒரு விசாரணையும் தற்பொழுது புதிதாக விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. கடைசியாக இவரது வீட்டிற்கு யாரெல்லாம் வந்தார், இவரது ஃபோன் நம்பர் எங்கு தொடர்பு கட் செய்யப்பட்டது என்ற அனைத்தையும் சிபிஐ துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தனக்கு எவ்வளவுதான் நன்மையை செய்திருந்தாலும் தனது உயிருக்கோ அல்லது தனது பதவிக்கோ ஆபத்து வரும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக அவரை வேறெடுக்கக்கூடிய வகையில்தான் திமுகவினர்களின் பழக்கம் இருக்கிறது. அந்த வரிசையில் நாம் இதற்கு முன்பாக டூஜி வழக்கில் நாம் மறந்திருக்கவே மாட்டோம். கனிமொழி, ராசா, தயாநிதி மாறன் இவர்கள் கூண்டோடு புழல் சிறை கிடையாது, திகார் சிறைச்சாலை, டெல்லி திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்படக்கூடிய நேரத்தில் முக்கியமான சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்களின் தூக்கு போட்டு தற்கொலை செய்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாகவே மாறியிருந்தது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவமாகவே வெளிப்படுத்தியது. காரணம், முக்கிய சாட்சி இறந்துவிட்டார், இனிமேல் இந்த வழக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கேற்ப நீதிமன்றமும் தற்பொழுது அவர்களது வழக்கை தள்ளுபடி செய்தது. தற்பொழுது இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்காக டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தானாக நீதிபதி முன் விசாரணை செய்து விசாரணையும் நடத்தி வருகிறார். ஆனால் 3 மாதத்திற்கு மேலாக இந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் ஜாபர் சாதிக் அவர்களும் இடம்பெறுவாரா என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் முன்கூட்டியே விசாரணையை தொடங்கிவிட்டார்கள் சிபிஐ துறையினர்கள். உடனடியாக ஜாபர் சாதிக் அவர்கள் எங்கு தலைமுறைவாக இருக்கிறார், உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்ற கோணத்தில் பல்வேறு விசாரணை நடத்தி வருகிறது. ஜாபர் சாதிக் அவர்களின் நண்பர் உதயநிதி மற்றும் இயக்குனர் அமீர் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கிருத்திகா உதயநிதி இவர்களுக்குத்தான் அதிகமான முறை தொலைபேசியில் பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள் புதிதாக மங்கை என்ற திரைப்படத்தை இயக்க உள்ளார். அதற்கான பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் அவர்கள்தான். அதாவது படத்தில் போதை மருந்து கடத்துவார்கள். இவர் போதை மருந்து கடத்தி படத்தை எடுத்திருக்கிறார் என்றே நாம் கூறலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏனென்றால் ஜாபர் சாதிக் அவர்கள் மாஃபியாவாகவே தமிழகத்தில் விளங்கியிருக்கிறார். 3 ஆண்டுகளில் இதுவரைக்கும் எந்த ஒரு போதை மருந்து கடத்தல் மிகப்பெரிய அளவில் கைது செய்யப்படவில்லை. திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதவியுடன் தான் தற்பொழுது சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது என்றும் விசாரணையின் முடிவில் 4 பேர்கள் கொண்ட கும்பல் டெல்லியில் கைது செய்யப்பட்டார் அல்லவா. அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திமுகவின் மிக முக்கியமான புள்ளி ஜாபர் சாதிக் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொண்டால் உடனடியாக இவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக இரவோடு இரவாக ஜாபர் சாதிக் அவர்களுக்கு ஏதாவது நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.